Hello friends, welcome back to our channel Chanti's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி செய்யிறதுக்கு நான் 1 கிலோ மட்டன் வாங்கி வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. சமையல் எண்ணெய் 200 ml எடுத்துக்கோங்க. நீங்க என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நெய் 100 ml எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நான் 4 பிரியாணி இலை எடுத்துர்க்கேன். கொஞ்சமா கடற்பாசி எடுத்துக்கோங்க. ஒரு 2 சின்ன சைஸ்ல எடுத்துக்கோங்க. ஒரு 3 ல இருந்து 4 எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 5 லவங்கம் எடுத்துக்கோங்க. 3 மராட்டி மூக்கு எடுத்துர்க்கேன். ஒரு 4 நட்சத்திர சோம்பு எடுத்துர்க்கேன். 2 இன்ச் சைஸ் பட்டை 2 எடுத்துர்க்கேன். ஜாபத்ரி 1 எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் நம்ம தேவையானது பாத்தீங்கன்னா வெங்காயம். நான் 250 கிராம்ஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன். 300 கிராம்ஸ் தக்காளி எடுத்துர்க்கேன். வெங்காயத்தை விட கொஞ்சம் கூடுதலா நான் தக்காளி எடுக்கிறேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் அப்படி ஆட் பண்ணுவேன். 5 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். நடுவுல கீறி வெச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்க்க போறோம்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, கொஞ்சமா கலர் பவுடர் ஃபுட் கலர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள் வீட்ல அரைச்சது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. நான் 2 லெமன் எடுத்துர்க்கேன். இதுல 1.5 லெமன் பிழிஞ்சா கரெக்ட்டா இருக்கும். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 கட்டு கொத்தமல்லி, 1 கட்டு புதினா. நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வெச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பிரஷர் குக்கர்ல செய்ய போறோம் மட்டன் பிரியாணி. சோ நான் பிரஷர் குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா பிரஷர் குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நான் எடுத்து வச்சிருக்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆகி உருகிடுச்சு. ரொம்ப நேரம் நம்ம விடக்கூடாது. இப்போ இந்த டைம் நான் எடுத்து வச்சிருக்க தாளிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிங்கன்னா தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் எடுத்து வச்சிருக்க எல்லா வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலே. வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கிறதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கும். பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிறது தான் டேஸ்ட்டே இருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு சுருள வதங்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த டைமில் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அந்த எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணணும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா இதில் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். எண்ணெயிலேருந்து அது பிரிஞ்சு வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா எண்ணெயிலே மசியணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு சுருள வதங்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும். தக்காளி கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளை ஆட் பண்ண போகிறேன். குழம்பு மிளகாய் தூள் நான் சொன்ன மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டில் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா திரண்டு அந்த எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மசாலாலாம் ஓரளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் நான் எடுத்து வச்சிருக்க மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் நல்லா தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. மட்டனை ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் அந்த மட்டனில் நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அந்த மசாலாலாம் அந்த மட்டனில் நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக வதக்கிக்கோங்க. மட்டன்லேருந்து வர தண்ணியே இப்போத்துக்கு போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மட்டன் கொஞ்சம் ஜூஸியாக கிடைக்கும்.
நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் இந்த மட்டனில் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு நான் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ எனக்கு போதுமான சால்ட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறேன். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மட்டனோட இது நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் லெமன் இல்லைங்களா, அந்த லெமனோட சாறை இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் சாறு நல்லா இறங்கணும். லெமன் சாறு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் தண்ணியே ஆட் பண்ணல. பார்த்தீங்களா மட்டன்லேருந்து நமக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நம்ம சேர்த்த தயிர் இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு ஜூஸியாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1க்கு 1.25 அளவுக்கு எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் 1.25 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றிட்டு இந்த டைம் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 விசில் விடுங்க. மட்டன் நல்லா வேகும் அப்போ தான். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 10 விசிலுக்கு வேக விட்டுடலாம் மட்டனை. அப்போ தான் நல்லா வெந்து ஜூஸியாக இருக்கும் மட்டன் நம்மளுக்கு. பத்து விசில் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் நம்ம நெக்ஸ்ட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசி ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம ஒரே விசில் தான் விட போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு தேவையான உப்பு நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கலரி விடக்கூடாது. லைட்டாக கலரி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அரிசிக்கு தேவையான உப்பு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு விசில் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு விசிலுக்கு விடலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, முடிஞ்சிச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மட்டன் பிரியாணி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு சர்வ் பண்ணால் எம்மியான மட்டன் பிரியாணி ரெடி. இங்கே பாருங்கள், மட்டன் பீசஸ் நல்லா வெந்து ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.